கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்ன, கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்ன அப்படின்னு கரூர்ல நடிச்சிடா மகேஷ். மகேஷ் எங்கங்கிற? கோழி முட்டையில ஏண்டா புழுனா, கோழி பூச்சி திணிச்சான், முட்டையில புழு வந்துச்சான். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. இதுல இந்த ஆள் வந்து கல்வித்துறை அமைச்சர் ஆமண்டி. அம்மா வடிவேல் பாஷையில சொல்ல போனா அவனா நீ? ஆமாவா? உனக்கு இதெல்லாம் பேச தெரியாதா? சும்மா தான் டுபாக்குரா மினிஸ்டர் ஆயிருக்கிறியா? சட்டமும் ஒழுங்கும் முதல்வர் ஸ்டாலினிடத்தில் இருக்கிறது என்றால் கற்பழிப்புகள் ஏன் நடக்கின்றது? பாலியல் வன்புணர்வு ஏன் நடக்கின்றது? கஞ்சா ஏன் விற்கப்படுகிறது? சாராயம், கள்ள சாராயம் ஏன் விற்கப்படுகிறது? சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி நடக்குது? கண்டிஷன் ஃபாலோ பண்ணலையோ? கூட்டம்னா எங்களை பார்த்து போட கத்துக்கங்கடா டுபாக்கூரு. எங்களை பார்த்து எப்படி போடணும்னு கத்துக்க. ஃபுல்லா குஸ்டு வந்து உக்காதுன்னு யார் பக்கத்துல இருக்கிறான்றது இன்னொன்றது கிச்சிக்கிறது இதெல்லாம் வானா. மூட்டை கட்டிட்டு அமைதியாயிரு. மூட்டை கட்டுற நாள் வந்துடுச்சு. குழந்தைங்களுக்கு தெரியும் விஜய் அண்ணன் தான் வரணும்னு வீட்டுல எல்லாம் தொல்லை பண்ணிது. எங்க வீட்டுல கூட ஆயா நீ நான் அதுல தான் இருக்கிறேன்னு அதுக்கு தெரியல, நீ விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும். என் வீட்டுல என் பேத்தி சொல்லுது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக பெண்களின் காவல் தெய்வம் எங்கள் தளபதியை வணங்குகிறோம். மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எங்களின் அரசியல் ஆசான் ஆனந்த் அண்ணன் அவர்களையும் வணங்குகிறோம். இந்த மத்திய மாவட்டத்தின் செயலாளர் அருமை அண்ணன் SKM குமார் அவர்களையும் வணங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் பகுதி செயலாளர் ஓட்டேரி சி நந்தா அவர்களுக்கும் வணங்குகிறேன். மற்றுமுள்ள மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, வட்டக்கழக நிர்வாகிகளே, நம்மிடையே இடியென முழங்கி நாளைக்கு ஒரு தொலைவில் ஒரு மீட்டிங் இருக்கேக்கா, நான் நைட்டு எனக்கு ட்ரெயின் இருக்கு அப்படின்னாரு. ஓகே ரைட். இடியென முழங்கி சென்று கொண்டிருக்கும் நம்ம மாநிலத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மன்னி அவர்களையும் வணங்கி தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன். நமது சின்னம் விசில். விசிலுக்காக ஒரு பாட்டை பாடிட்டு பேசுறேன். என்ன என்ன ஓசை இது, ஏதேதோ ஓசை இது, வண்ண வண்ண தோற்றத்தில் விசிலையா, நம்மை வட்டமிட்டு இழுக்குதே விசிலையா. விசில் சின்ன ஓசை கேக்குதையா, அது எங்கும் நம் வெற்றியை சொல்லுதையா. விசிலோசை எங்கும் ஒலிக்குதையா, விசிலோசை எங்கும் ஒலிக்குதையா, அது தாவேகாவின் வெற்றியை சொல்லுதையா. நம்ம சின்னம் விசிலையா, உண்மை சின்னம் விசிலை, ஒரே சின்னம் விசிலையா, வெற்றி சின்னம் விசிலையா. போடு விசில. திமுகவின் கடைசி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இதுக்கப்புறம் யாரும் அவங்க கட்சியில முதல்வர் ஆக முடியாது. ஏன்னா பயத்துல தான் அள்ளி சில்ல அத்தனையும் சேர்த்துக்கின்னு துட்டு செலவு பண்ணின்னுக்குது. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சட்டமும் ஒழுங்கும் முதல்வர் ஸ்டாலினிடத்தில் இருக்கிறது என்றால் கற்பழிப்புகள் ஏன் நடக்கின்றது? பாலியல் வன்புணர்வு ஏன் நடக்கின்றது? கஞ்சா ஏன் விற்கப்படுகிறது? சாராயம், கள்ள சாராயம் ஏன் விற்கப்படுகிறது?
சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி நடக்குது? கண்டிஷன் ஃபாலோ பண்ணலையோ? பட்சி பட்சி தானே சொல்றோம், டெய்லி சொல்றோமே, கண்டிஷனை ஏன் ஃபாலோ பண்ணல சொல்லுங்க. அவர் ஒரு வந்தார் ஆஸ்கார் நாயகன், கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்ன, கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்ன அப்படின்னு கரூர்ல நடிச்சிடா மகேஷ். மகேஷ் எங்கங்கிற? கோழி முட்டையில ஏண்டா புழுனா, கோழி பூச்சி திணிச்சான், முட்டையில புழு வந்துச்சான். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இதுல. இந்த ஆள் வந்து கல்வித்துறை அமைச்சர் அம்மா, எங்க போய் சொல்றது? கோழி புழுத்துன்னா முட்டையில புழு வந்துருமா? கோழி டாஸ்மாக் போச்சோ, ஈரல் வேலை செய்யலையோ கோழிக்கு? சொல்லுங்கம்மா, என்ன சொல்றாங்கன்னே தெரியலையே இவங்க. பூமியில தான் நந்து போறதுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரே தொந்தரவா இருக்குது, டெய்லி வன்புணர்வா இருக்குதுன்ட்டு ஏதோ மக்களுக்காக வானத்துல அந்த விமானமா அது விட்டுக்கிறாங்க. அதுலயும் போய் கையை பிடிச்சிக்கிறான். யாருன்னு பார்த்தா இவன் தான் வழங்காதவன், திமுக காரன். ஒரு இடத்துல கூட விட மாட்டீங்களாடா பாவீங்களா? பூமியிலும் உள்ள வானத்திலும் உள்ள, அப்புறம் கடல்ல போய் கை பிடிச்சி வைப்பீங்களா? உங்களை அவ்வளவு பிரியா விட்டு வச்சுக்கிறாங்களோ? பாதாளம் காத்து கொண்டிருக்கிறது, பாதாளம் காத்து கொண்டிருக்கிறது. மொத்தமா போட்டு மூடிட்டு விசில் அடிப்போம், மொத்தமா போட்டு விசில் அடிப்போம். ஆமா, இப்ப சமீபத்துல இந்த திருப்பரங்குன்ற தீபத்தை பிரச்சனையில நீதியரசர் சுவாமிநாதன் ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கே வக்கமா இருக்குதுண்ணா, அடிப்படை அறிவே இல்லாதவன் சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறான்னு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சட்டத்துறை அமைச்சருக்கு அடிப்படை அறிவு இல்லையா அந்த ரகுபதிக்கு? அப்ப சட்டமன்றத்துல எப்படி உரையாடுறாரு அவரு? வடிவேல் பாஷையில சொல்ல போனா, அவனா நீ? ஆமாவா, உனக்கு இதெல்லாம் பேச தெரியாதா? சும்மா தான் டுபாக்குரா மினிஸ்டர் ஆயிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அடிப்படை அறிவு இல்லையா அவர் ஒரு அமைச்சர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளைஞர் விழான்னு ஒண்ணு நம்ம பால்டாயில் நடத்தினார். தோ நிக்கிறாங்கல்ல, இங்கேயே நிக்கிறாங்க, இந்த பின்னாடி கூட மேடையில இருக்கிறாங்கம்மா, இவங்கெல்லாம் இளைஞர். இவங்கதான் உண்மையான இளைஞர். தாவேக்கா இளைஞர் படையினாலே அது ஒரு தண்ணி ரகம், செம்மையா இருக்கும். போத வாசனை எங்கன்னா வருதா? வராது. அவரும் நடத்தினாரு. ஃபர்ஸ்ட் வரிசையில இளைஞர் மாதிரி ஒரு கூட்டம், ஆனா இளைஞர் இல்ல. நடுவுல ஒரு கூட்டம் பாதி மப்புல இருக்குது. பின்னால ஒரு கூட்டம் 10-15 வயசு குழந்தைங்க. திமுக மாநாட்டுல 10 வயசு 15 வயசு குழந்தைங்க பின்னால உக்காந்துன்னு அந்த மொபைல்ல உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் உயிர் என்ன வரனா அப்படின்னு அந்த குழந்தைங்க பாடிக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு தெரியும் விஜய் அண்ணன் தான் வரணும்னு. வீட்டுல எல்லாம் தொல்லை பண்ணிது. எங்க வீட்டுல கூட, ஆயா நீ நான் அதுல தான் இருக்கிறேன்னு அதுக்கு தெரியல, நீ விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும். என் வீட்டுல என் பேத்தி சொல்லுது. இப்ப இந்த நடுவுல உக்காந்து இருந்ததுல அறவேக்காடு அது என்ன பண்ணுச்சு, அப்படியே லேசான கிறக்கத்தில் இருக்கிறது. முதல்ல உக்காந்தவங்க கொஞ்சம் இளைஞர் மாதிரி, அவங்க கையில ஒரு பை கொடுத்தாங்கப்பா. அந்த பையில சிப்ஸு, வாட்டரு, பிஸ்கெட்டு, குவாட்ரு இவ்வளவோ இருந்துச்சு. அந்த எவ்வளவு நேரம் வயசானவங்களாம் ரொம்ப உட்கார முடியாது ரொம்ப நேரம். அந்த பைய அவரு பிரிச்சு பாக்குறாரு. யாரு? எங்க அண்ணனே வச்சுக்கிய. பிரிச்சு பார்த்தார், உள்ள கோட்டரை பார்த்துட்டார். அது வரைக்கும் தூங்குற மாதிரி இருந்தவரு மேடையில எந்தெந்த தலைவர் உக்காந்துக்கிறாங்க தெரியல, என்ன பேசுறாங்க காதுல கேட்கல. இந்த கோட்டரை பார்த்த உடனே தெய்வமே
தெய்வமே கண்டு கொண்டேன் உன்னையே தேடினேன் தேடினேன் அப்படின்னு பூஸ்ட் ஆயிட்டாங்க. இதுதான் திமுகவின் கூட்டம். தாவேகாவின் கூட்டம் எப்படி இருக்கும்? கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை, கொடிப்பாடல், உறுதிமொழி, வெளியிலிருந்து வந்திருக்கிற பேச்சாளர்களுக்கு ஒரு மரியாதை, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு, இதோட நடக்கிறது தான் தாவேகா கூட்டம். கூட்டம்னா எங்களை பார்த்து போட கத்துக்கங்கடா டுபாக்கூரு. எங்களை பார்த்து எப்படி போடணும்னு கத்துக்க. புல்லா குஸ்டு வந்து உக்காதுன்னு யார் பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சீன்றது, நோன்றது, கிச்சிக்கிறது, இதெல்லாம் வானா. மூட்டை கட்டிட்டு அமைதியாயிரு. மூட்டை கட்டுற நாள் வந்துடுச்சு. நெருங்கி விட்டது 26 எலெக்ஷன். கலெக்ஷன் பார்த்தது போதும், கமிஷன் பார்த்தது போதும், கரப்ஷன் போனது போதும். கரெக்டா நடப்போம் தம்பி. நம்ம கரெக்டா நடப்போம். இப்ப கூட இந்த இடத்துல கூட்டம் நடக்குது. நான் வந்த உடனே பார்த்தேன், இது தானா தெருவா தாவேகா தெருவா? இது தானா தெருவா தாவேகா தெருவான்னு ஒரு யோசனை. அப்புறம் தானா தெரு தான். இந்த தானா தெருல தாவேகா எப்படி தானா வந்துச்சுன்னா, அண்ணன் குமார் அண்ணன் உழைப்பு, தம்பி நந்தா அண்ணன் உழைப்பு, தம்பி ராஜேஷ் உழைப்பு, இருக்கிற மக்களுடைய உழைப்பு, எல்லாருடைய உழைப்பு. இது இப்படிதான் இருக்கணும். நம்ம ஜோக் காட்டுறவங்க கிடையாது, நம்ம அல்லு சில்லு கிடையாது. நம்ம எல்லாம் அதை ஆய் ஊய் அப்படின்ற ஆளெல்லாம் நம்ம கிடையாது. செய்யலது செத்துமடி, செய்யலது செத்துமடின்ற கூட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம. ஒரு நன்மை நடக்கிறதுக்காக ஒரு தர்ம யுத்தத்தை நம் தலைவர் ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த யுத்தம் என்பது என்ன? நம் மக்களுக்கானது. எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுக்கிறோம். இந்த பாருங்கம்மா, 60 ரூபாய் கேஸ் ஏறி இருக்குது. உங்களுக்கு தெரியாது. நாளையில இருந்து வாங்கினீங்கன்னா கேஸ் விலை 928 ரூபாய், 60 ரூபாய் ஏறி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? மறைமுகமாக நடத்தி விடுவார்கள் விலையேற்றத்தை. இந்த அம்மா ஒன்று சொல்லிச்சு, 18 வருஷம் பாராளுமன்றத்தில் எம்பி பதவியை வாங்கி உட்காந்துக்கின்னு பெஞ்சு தேய்ச்சிட்டு நான் கேஸ் விலையை குறைப்பேன். ஏங்கடி குறைச்சுன்னு? 100 ரூபாய் மானியம் தரேன், ஏன் குறைக்குதா? குறைச்ச பெண்கள் இளம் விதவிகள் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னா யாரால அதிகமானாங்க? 4 கடை இருக்கிற இடத்துல 40 கடையை திறந்துட்ட. அப்புறம் எங்க அந்த இது பண்ண நீ தடுத்த? நீ அதிகமாக தானே ஆக்கின. வாயை திறந்தாலே பொய் சொல்வது கனிமொழி. நிக்க கூட நேரம் இல்ல, கேள்விகளுக்கு பதில் சொல்ல நேரம் இல்ல, தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. தலையை குடிஞ்சுக்கிட்ட அம்மனி ஓடுது. ஏன்? அவ்வளவுதான் உங்க நல்லவரா? யாருக்குன்னா பதில் சொல்ற தைரியம் இருக்கு இல்ல? எனக்கு முன்னாடி பேசினவங்க நிறைய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பேசிட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அந்த சம்பவத்தின் அப்ப நான் கண்டனத்தை குரல் எழுப்பியிருக்க, உண்ணாவிரதமே இருந்திருக்கிறேன் அந்த பிரச்சனைக்காக. தமிழக சட்டமன்றத்திலே அண்ணா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது புரட்சி தலைவி அவர்களை இந்த திமுக காரன் வன்முறை செய்தான். முந்தானையை பிடித்து இடித்து கூந்தலை கலைத்து, அவ்வளவு யாரு? அமைச்சர் துரைமுருகன் தான். வரலாறு மறந்து விடுமா? அன்று வெளியேறினார்கள் புரட்சி தலைவி. மீண்டும் இங்கே உள்ளே வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன். அதை செய்தும் காட்டியவர்கள். ஏன் இதைங்க சொல்றேன்னா, பெண்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை நாங்க மாற்றவே மாட்டோம். இப்ப அதுதான் நாங்க முடிவு எடுத்திருக்கோம். தளபதியை முதலமைச்சரா ஆக்குவோம். அந்த முடிவை பெண்கள் எப்பயோ எடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வீடு விஜய், வீதிக்கு வீதி விஜய், விஜய் 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 என்று எங்கும் விஜயாக இருக்கின்றது. ஸ்டாலின் தூங்குறதே இல்லையாம்பா. ஆமா, நல்ல தூக்கத்துல எழுப்பி யாருன்னா கேட்டா கூட விசில் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்றாராம். தூக்கமே போச்சு மனுஷனுக்கு. இப்படியா விசில் அடிப்பீங்க? பாவம் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ ஏழ்றைங்கிட்ட மல்லு கட்டி, கமிஷனா வாங்கி கொள்ளை அடிச்சு, டன் கணக்கில்
ஏன்னோ சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு கொள்ளடிச்சு மூட்டை கட்டுற நேரத்துல போய் விசில் அடிச்சு தொல்லை பண்ணா எப்படிம்மா தூங்குவாரு? தூங்க விடுங்கம்மா அவரை. இந்த ஒரு விளம்பரம் ஒண்ணு வர கேட்டிருக்கீங்களா? விதவிதமாய் வித்தியாசமாய், விதவிதமாய் வித்தியாசமாய், டைப்பா பேர் வைப்பானுங்க. டைப்பா பேர் வச்சு டைப்பா கொள்ளடிப்பாங்க. பேர் தான் வைப்பானுங்க. அந்த ஊருக்கு சோறு போட மாட்டானுங்க. ஊருக்கே சோறு போட மாட்டாங்க. நான் ஏன் சோறுன்றேன்னா, அந்த பசின்ற ஒரு உணர்வு இல்லைன்னா இயக்கம்னு ஒண்ணு இருக்குமா? யாருன்னா வேலைக்கு போவாங்களா? சம்பாதிப்பாங்களா? இல்லையா? ஸ்டாலின் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள். என்னது? கனவு காணுங்கள். நான் கூட கனவு கண்டேன். எங்க தங்க தளபதி தலைவர் முதல்வர் ஆவார் என்று கனவு கண்ட. இன்னைக்கு நான் அதை நினைவாக்கி நிற்கிறேன். இன்னைக்கு நான் எனக்கு அளிக்கப்படுகின்ற மேடைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன். என் தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அங்க பாருங்க, கத்தி வாழெல்லாம் கொடுத்து ஜார்ஜ் கோட்டை முன்னாடி நிக்கிறார் பாருங்க. முதலமைச்சர் ஆயிட்டார். எண்ணம் தான் என்னுடைய செயல் ஆகின்றது. இங்க உங்களுக்கு ஒருத்தரை பத்தி சொல்லணும். இந்த தொகுதி நான் வரும்போது அண்ணா தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கேட்டேன். ஒருத்தரை கேட்டேன், தெரியலமான்ட்டார். ரெண்டாவது ஆளு கேட்டேன், தெரியலன்ட்டார். மூணாவதா ஒரு லேடியை கேட்டேன், யாருமான அத்தையான் கேட்குற வயிற்றுச்சில் அந்த பறந்தாம. என்னது பறந்தாமனா? பறந்தாமன் பார்க்கடலில் துயில்கின்ற பறந்தாமரே வந்து தானா தெருவை பாத்தியா? பாதி இருட்டா இருக்குது, பாதி வெளிச்சமாகுது. இதுல இங்க ஒரு எம்எல்ஏ, பத்தாத்துக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு, அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற பார்க்கோ, அந்த ஜிம்மோ, அந்த எதுவுமே ஒன்று பராமரிக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் லாக்அப் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொகுதி நிதியில என்ன பண்றீங்க? நிதியை செலவு பண்றீங்களா? எத்தனை போறீங்களா? பறந்தாமனே ஓட்டு கேட்கும் போது கண்டிப்பா வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களை சந்தித்தீர்களா? பறந்தாமரே ஏன் வரல நீங்க இந்த பகுதிக்கு? தாவேக்கா பெண்கள் உங்களை விடமாட்டார்கள். இவ்வளவு நாள் விட்டுட்டாங்க. நீங்களும் இவ்வளவு நாள் விட்டுட்டு தான் கடைசி நேரத்துல வந்து ஜோக் காட்டினுக்கிறீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன், குடு, எல்லாத்தையும் குடு, வாங்க வாங்க வாங்கினு விசிலுக்கு குத்து விசில குத்திட்டு போவோம் நாங்க. அதுதான் நடக்கும். ஒரு அம்மா, ஒரு நம்முடைய சகோதரி ஒருத்தர் இஸ்லாமியர் அக்கா வாங்கினாக்கா, அரிசி குத்துச்சு, பருப்பு குத்துச்சு, சக்கரை குத்துச்சு, வேஷ்டி குத்துது, பொடிவை கொடுக்கல. அது என்ன கொடுத்தாலும் நான் விசிலுக்கு தான் ஓட்டு குத்துது. என்னது? அது என்ன கொடுத்தாலும் நான் விசிலுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக உங்களிடத்துல, ஏன்னா எல்லாரும் எல்லா கருத்தையும் பேசிட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, முடிய போகுது டைம் வர. மீண்டும் ஒரு பாடலை நினைவுபடுத்துகிறேன். எங்கள் வாக்கை வாங்கி ஏமாற்றி பிடித்து போனவன் போனாண்டி, காசு கொடுத்து ஓட்டு வாங்க வந்தாலும் வருவாண்டி, ஹோய் 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 போனவன் போனாண்டி. எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்டு கால்ல விழுந்தாண்டி, அத்தோட போய் இப்பதான் வந்து ஓட்டத்தான் கேட்டாண்டி, ஹோய் 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 போனவன் போனாண்டி. போனவன் போனதாவே இருக்கட்டும், நம்ம தான் வந்துட்டோம். விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சு நம்ம தலைவரை முதலமைச்சரை உட்கார வைக்கணும். நம்ம தலைவர் சொன்ன அந்த வரிகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். எங்கள் வாக்கு எங்கள் உரிமை. சொல்லுங்க, எங்கள் வாக்கு எங்கள் உரிமை. எங்கள் வாக்கை யாருக்காகவும் விற்க மாட்டோம். விசிலுக்குத்தான் ஓட்டு போடுவோம். இதுல உறுதியா இருங்க. இங்க யாருக்கு தலைவர், நம்ம தலைவர் வாய்ப்பு கொடுக்கிறாரோ அவர் தலைவர் தான் நிக்கிறாரு என்ற நினைப்பு இருக்கணும். அண்ணனுக்குமே கொடுத்தாலும்
அண்ணன் விஜய் குமார், அக்காவுக்கு கொடுத்தா அக்கா விஜய் தேவகி, தம்பி கொடுத்தா விஜய் நந்தா, இந்த தம்பி கொடுத்தா விஜய் ராஜேஷ். அதனால யாருக்கு கொடுத்தாலும் தலைவர் யாருக்கு அடையாளம் காட்டுறாரோ அவங்க தான் நம்ம தலைவர், பகுதியினுடைய தளபதி என்பதை மனசில் வைத்து உங்கள் பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி, இது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அக்காக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வர வச்சிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாவட்ட கழகத்துக்கும் அந்த நிர்வாகி ஏற்பாடு செய்த நிர்வாகிக்கும் என்னை இங்கே அனுப்பி வைத்த என்னுடைய வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.